வணக்கம். நாங்கள் இங்கு இணைந்திருப்பது நெட்டவர்த்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான எதிர் ஓயா என்று அழைக்கப்படுகிற இந்த ஆறு செல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம். நீர்மட்டத்தின் உயர்ந்த அளவு இம்மால் காணப்படுவதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு 2-3 அடிகளுக்கு தான் வளமையாக இந்த நீர்மட்டம் இந்த இடத்தில் காணப்படுவதாக இருக்கும். இருக்கக்கூடிய இந்த நீர்மட்டம் உயர்ந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் எதிரோயா நீர்த்தேக்கத்தில் இருக்கக்கூடிய வான்கதவுகள் 8 வான்கதவுகளும் 9 அடி உயரத்திற்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. வரலாற்றிலே முதன்முறையாக இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. எதிரோயா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் சடுதியாக உயர்ந்துள்ளது என்னால் அவதானிக்கக்கூடியதாக. தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கிற மீண்டும் மனிதம் தொலைக்காட்சிகளாக குறிப்பாக இலங்கை சோசியலிச திருநாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரற்ற காலநிலையால் பல பகுதிகளில் பல தரப்பட்ட மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக கடந்த முதலாவது கட்டமாக ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னதாக கடுகண்ணாவ கொழும்பு பிரதான வீதியில் அந்த கடுகண்ணாவ பிரதேசத்தில் இடம்பெற்ற மண் சரிவினால் 6 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. அதேபோல் நேற்றைய தினம் குறித்த 24 மணிகளுக்குள்ளே பதுளை பிரதேசத்திலே ஒரு மண் சரிவு ஏற்பட்டு தற்போது வரையும் நிலவரப்படி 11 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்னும் 4-5 பேர்களின் உடல்கள் தேடப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அந்த பிரதேசத்திலிருந்து எமக்கு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி குறிப்பாக கண்டி மற்றும் கொழும்புக்கு ஊடான பிரதான பாதை மூடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி மட்டக்களப்பு தொடக்கம் பொலனறுவை ஊடாக வரக்கூடிய அந்த மன்னம்பிடி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாதையும் வெள்ளத்தினால் மூழ்கப்பட்டிருப்பதால் பிரதான போக்குவரத்து அனைத்தும் தடைப்பட்டு செய்யப்படுகிறது. அது மட்டுமன்றி இப்பொழுதே நிலவரப்படி பாதனிய தொடக்கம் ஒன்றாப்புறம் செல்லக்கூடிய பாதையிலே எல்ல பிரதேசத்தில் முற்றுமுழுதாக பாதை வெள்ளத்தால் மூடப்பட்டிருப்பதாக எமக்கு செய்திகள் வரப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி பல பிரதேசங்களிலே போக்குவரத்து அனைத்தும் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய அறிவித்தல் என்னவென்றால் அனைவரும் மிகவும் பாதுகாப்பான பிரதேசங்களில் இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இந்த இடத்திலிருந்து நாங்கள் கூறுகின்றோம். பாருங்கள், குறிப்பாக எவ்வளவு ஒரு நீர்மட்டம் அதிகரித்த நிலையிலே இந்த எதிரோயா நீர்த்தேக்கத்தின் இந்த எதிரோயா ஆறு எந்த அளவிலே நீர்களை தாங்கி வழிந்தோடி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நீரோட்டம் நேரடியாக செல்கின்றது. இப்போ செல்வதென்றால் வல்பத்துவ நம்முவாவ என்ற பல பிரதேசங்களை நோக்கி சென்று அதேபோல் ஆராய்ச்சி கட்டுவ பல்லம முன்னேஸ்வரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த நீர்த்தேக்கத்தினூடாக செல்லக்கூடிய நீர் வழிந்தோடுகின்றது. எனவே அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவதானத்துடனும் பாதுகாப்புடன் இருக்கும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து களத்திலே மக்களோடு மக்களாக என்று மனிதன் தொலைக்காட்சிகளாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். தற்போது நாங்கள் இணைந்திருப்பது கொபைகனே குளியாப்பிட்டிய வீதியினூடாக எதிரோயா நீர்த்தேக்கத்தில் ஏற்பட்ட அந்த சடுதியான நீர்மட்ட உயர்வின் காரணமாக சில இடங்கள் நீரில் மூழ்கியிருப்பதை எம்மால் காண முடிகிறது. குறிப்பாக கொபைகனே குளியாப்பிட்டிய வீதியினூடாக இருக்கிற யகடபத் என்ற பிரதேசத்தில் வயல்வெளிகளும் வீடுகளும் ஓரிரு வீடுகளும் மூழ்கியிருக்கிற ஒரு நிலையை எம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்தந்த பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அவதானமாக இருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக யகடபத்தில் இருக்கக்கூடிய ஓரிரு வீடுகளும் நீரில் மூழ்கியிருப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் மனிதம் டிவியோடு இணைந்திருங்கள். மக்களோடு மக்களாக என்றும்